தோழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி செய்தி தொலைக்காட்சிகளில் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் கொடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் கட்சியில் பதவிக்காக வந்தவங்களுக்கு உடனே பதவி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அப்போலேருந்து உழைத்தவர்களுக்கு பதவி கொடுக்கல, அவங்க நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த செய்தி சேனல்களில் ஒரு போலியான பிம்பத்தை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையான செய்திகளை வெளியிடுறதை விட்டுட்டு நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பற்றி அவதூறு பரப்பக்கூடிய செய்திகளை தான் அதிகமாக இப்போ இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள் ஒளிபரப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு உட்கட்சி விவகாரம். அந்த கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலர் நியமனங்கிறது அந்த கட்சியோட உட்கட்சி விவகாரம். இதை நீங்கள் இவ்வளோ அக்கறை எடுத்து பேசணுங்கிற அவசியமே முதல்ல கிடையாது. ரெண்டாவது இதோட நீங்கள் கவனிக்க வேண்டிய நிறையா இஷ்யூலாம் இருக்குது தமிழ்நாட்டில். அதை பற்றிலாம் நீங்கள் இவ்வளோ அக்கறை எடுத்து போட மாட்டீங்க. 2 days பிஃபோர்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டு, ஒரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களோட பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டு ஒன்று கீழே விழுந்து ஒரு ஆட்டோ சேதமடைஞ்சிருக்கும், காற்றுல விழுந்து. அந்த மாதிரி நியூஸ்லாம் எந்த சேனலையும் நான் பார்க்கல. அதெல்லாம் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் மட்டும் தான் பார்க்க முடியுது. அதாவது திமுகவோட சொம்பு தூக்குறது யாரெல்லாம் இங்கே இருக்கிற பாதி நியூஸ் சேனல் திமுகவுக்கு தான் சொம்பு தூக்குறாங்க. அவங்க சம்மந்தமாக ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் கூட அதெல்லாம் போடுறதில்ல. அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கி தலைவர் உள்ளே வரும்போது அவர் எப்பவும் உள்ளே இறங்கிட்டு தொண்டர்களை பார்த்து கையசிச்சுட்டு அவரோட பர்சனல் ரூமுக்குள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி வெளில வருவாங்க. இவங்க அந்த ரூம் வரையும் உள்ள போகிறாங்க. வேற ஒரு கட்சியில் உங்களை பாதி தூரம் விடுவாங்களாங்கிறதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு. கொஞ்சம் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிறாங்க மாதிரி கொஞ்சம் உள்ள விட்டாங்க, ஒரே காரணத்தான் நீங்கள் உள்ளே போகிறாங்க. அதில் தலைவர் வாங்க அப்படின்ட்டு இருப்பார். அதை உடனே கோவத்தில் சீரிய விஜய் அப்படின்னு போட்டு ஒரு தமிழில் போட்டு ஒன்று போட்டாங்க. உடனே உங்களால் என்னென்னா ஆல்ரெடி ஒரு தலைவரை, விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு தலைவரை இப்படி தான் நீங்கள் தவறாக சித்தரித்து அவர் எப்படிப்பட்ட கேரக்டர் எதுக்காக வந்தார் அதெல்லாம் புத்தகம் மறைக்கிற அளவுக்கு பண்ணி மீடியாவை கையில் வச்சு பண்ணிங்க. இந்த மாதிரி தவறான அவர் சித்தரித்து அவரை முடிச்சிட்டிங்க. இப்போ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க. பட் இங்கே அந்த வேலைலாம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. மாநாட்டில் சொன்ன மாதிரி தான் இந்த கூட்டத்தை இந்த சோசியல் மீடியா ட்ரோலு இதெல்லாம் வச்சு முடிச்சுலாம் நினச்சிடாதீங்க ப்ரூவோன்னு சொன்னார்ல, அதே தான். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுடைய கட்சியோட உட்கட்சி விவகாரங்கள் எங்களுக்கு தெரியும். தலைமை என்ன சொல்லுதோ அதை நாங்கள் கட்டுப்பட்டு நாங்கள் இருக்க போகிறோம். அவங்க யார் நியமிக்கிறாங்களோ அப்படி எங்களுக்கு குறைகள் இருந்தாலும் அது நேரடியாக வைப்பாங்க. அப்படியே இல்லைனா கூட தளபதி அவர்களுக்கு தளபதி அவர்களோட கண்ணு கொண்டு போயிடுவாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத. நீங்கள் இவ்வளோ அக்கறை எடுத்து பார்க்குறதுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அதை முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் தமிழக வெற்றிகள் எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க அதெல்லாம் சேர்க்க மாட்டீங்க. ஆனால் சின்னதாக ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா கூட அதை உடனே பெருசாக்கிடுறீங்க. இதான் உங்களோட வேலையாக இருக்குது.